சில பேருப்பா என்னை பார்த்தோன்னே நான் யாருக்கு நான் துன்பம் செஞ்சது, எங்களுக்கு ஏன் அப்படி வந்துச்சோம். நல்லா யோசிச்சு பாரு. வருஷம் 365 நாள் 365 நாள் நீ ஒரு குடும்பத்துக்கு சாப்பாடு ஓட்டுக்கு இருக்க. நீதி கண்ணீர் பாட்டி நீதி கண்ணீரா வலிக்கிற. சில பேருப்பா தர்ம பிறப்பு 365 நாள் கழிச்சு ஊத்தியே நம்ம ஊரை கேள்வி போயிட்டா 365 நாள் கும்முவோம் 3 நேரம். வயசான பின்னாடி 3 நேரம் கன்ஃபார்மா சாப்பிட்டு ஆகணும். ஏன்னா மாத்திரை சாப்பிட்டாகணும் 3 நேரம். என்னப்பா இப்படி கொடுக்காம இருந்து வயசான காலத்துல 3 நேரம் கண்டிப்பா சாப்பிட்டாகணும். 3 நேரம் மாத்திரை சாப்பிட்டாங்க. 365 நாள் மனமா சாப்பிடுறாங்க. ஆனா ஒரு ஏழை 365 நாள் மனமா சாப்பிடுதா? ரேஷன் அரிசியை சாப்பிடலாம், ரேஷன் அரிசியை புளிஞ்சு சாப்பிடலாம். அந்த வீட்டுல வைக்க அந்த சாப்பாடை நீ சாப்பிட்டு ஒரு பணக்கார ஆளு, பணக்கார நண்பா உனக்கு ரோசம் வேணாம்ப்பா, போய் அந்த வீட்டுல உட்காந்து கஞ்சியை குடிச்சு பாருப்பா. அப்பதான் ஏழையினுடைய பாடு தெரியுங்க. உப்பு நல்லா சாப்பிட மாட்டேன், உரப்பு நல்லா சாப்பிட மாட்டேன், கடைசியில் உப்பு உரப்பும் சாப்பிட்டு கடைசியில் உப்பு கூடி உரப்பு கூடி வலையை கட் பண்ணி குரலை எடுத்து ஏன் உனக்கு பாடு நண்பா? 4 பேருக்கு பகுத்து கொடுத்து சாப்பிடு நண்பா. பணக்கார நண்பா நன்மை செய்ய, நல்லா இருப்பேன், உன் பிள்ளை குட்டி நல்லா இருக்கேன். ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல கிடைக்காத நியூஸ் யாருக்கு வராது? ஹலோ என்னங்க அப்படின்னு. அதாவதுங்க இந்த செல்லப்பட்டி தாண்டி ஒரு 2 புளிய மரம் ஒன்னா இருக்கேன். அது ஓரமா, அதாவது நான் சொல்றது நல்லா கவனமா கேளுங்க. என்னங்க என்னாச்சு அண்ணாச்சு செல்லப்பட்டி தாண்டி என்னாச்சு? ஒண்ணும் பதட்டப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு ஆம்பளை போயிருக்கானா? ஆமா 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 ஒரு 28 வயசு இருக்குமா? ஆமா ஆமா என்னாச்சு? ஐயோ ஒரு ஆளு பைக்ல இருந்து இறக்காமல அந்த பைக்ல இருந்த போன் நம்பர்ல இருந்து எடுத்தப்ப டேடி மேம் நம்பர் இருந்தது. அதுல அடிக்கும் போது இப்படி ஒரு உங்க வீடு தானே இந்த நம்பர் தானே? ஐயோ ஒண்ணும் இல்ல, லேசம் முனங்கள் சத்தம் இருக்கு, ஆம்புலன்ஸ் வந்து இருக்கு. ஐயோ ஐயோ அப்பா அப்பா நெஞ்சிருச்சு. ஏன் இந்த பாடு, ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த கலரு? இப்படி கலர 4 குடும்பத்துக்கு சாப்பாடு ஓடு, நீ கலர மாட்ட. இதுதான் சத்தியம். இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ற, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை